மச்சி தலைப்படம் பண்ணா ரிலீஸ் ஆகுது மச்சி. சரி மச்சி, வந்தால் டிக்கெட் எடுத்து மச்சி. அதை விட தளபதியோட படம் சென்னையில பிரம்மாண்டமா செட்டு போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யார் யார் இருக்காங்க தெரியுமா? ஏஆர் ரஹ்மான், நயன்தாரா. அதை விட அட்லி டைரக்ஷன் காரு மாறா இருக்கும் பாத்துக்க. சரி அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஐபிஎல் மேட்ச் என்னாச்சு? ஏன்டா அதை ஏன்னா எனக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கடைசி பால் நோபால் கொடுக்காம போயிட்டாங்க. தோத்துடும். அடுத்த மேட்ச் யாருக்கு? அடுத்த மேட்ச் சென்னைக்கும் ராஜஸ்தானுக்குண்ணே 8 மணிக்கு. சென்னையில் தான் இருக்குது. எம்ஏ சிலம்பு ஸ்டேடியம். எலெக்ஷன் டேட் எனக்கு தெரியுமா? நம்ம தொகுதியில் யாரையா நிற்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொழுதுபோக்கு விஷயம் இப்போ தெரிஞ்சுட்டு அரசியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. எலெக்ஷன் வேறு வந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறா, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வரப்போறவங்க என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அரசியல் ஒரு சாக்கடைங்க. அதை பற்றி பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை. அரசியல் சாக்கடை ரொம்ப சுத்தம் பண்ண சுத்தம் செய்யறதுக்கு சரியான நல்லா சூஸ் பண்ணலாம்ல. சரியா சுத்தம் பண்ணியிருக்கானாலும் பார்க்கணும். இல்லை வர போகிறத சரியா சுத்தம் பண்ணுவாங்க. அண்ணன் 90s கிட்ட இருக்குது. அதான் அங்கிள் மாதிரி பேசிட்டு போகிறாரு. அதான் 90s கிட்ட தான் நான் குடிச்ச நிறைய இடத்துல இன்னைக்கு தண்ணிட்டோம். நீங்கள் பார்க்குற நிறைய இடத்துல இன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆரே இருக்காது. இதெல்லாம் அரசியல் நினச்சிங்க உங்களோட முட்டை வேறு யாருமே இருக்கு. பாஸ் அரசியல் பேசாதீங்க கடையில். நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிற முடிவு பண்ணுறது அந்த அரசியல் தான். உங்கள் தலைவர் படத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணுங்கிறத அரசியல் தான் முடிவு பண்ணுது. அரசியல் பேசாமல் இருக்கிறதால கெட்ட வார்த்தை. அரசியல் பேசணும். இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசல, அரசியல் குழம்பு வச்சு முடிஞ்சா ஒன்று பண்ணுங்க. கீகி சேலஞ்சு, ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு கண்ணக்கட்ட சேலஞ்செலாம் பண்ணுறீங்கல்ல, உங்கள் தொகுதியில் இருக்க வேட்பாளரை பற்றி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அதை ஒரு சேலஞ்சாக பண்ணுங்க. சிந்திப்பீர், வாக்களிப்பீர்.